வணக்கம். அடுத்தடுத்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோஸ்ல பார்த்து வரக்கூடிய நம்மளுடைய மாடல் ஆக்ஸிலரி செக்மெண்ட்ல ஏற்கனவே நாம போன வீடியோல மஸ்ட் ஆனது எப்படி வரும்னு பார்த்திருந்தோம். இப்போ இதோட சேர்த்து பி ஆட் பண்ணி மஸ்ட் பீன் யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் அண்ட் யூசேஜ் 4 வழிகளில் யூஸ் பண்ணுவோம். எப்படிங்கிறத சென்டென்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போலவே நம்ம சேனல்ல டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட்ல வந்துட்டு இருந்த டெய்லி யூஸ் idioms, phrases, expressions எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த டெய்லி யூஸ் phrases, expressions, vocabulary எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு வழக்கம் போல எல்லாருமே நோட்ஸ் எடுக்க ரெடியா இருக்கிறோங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே உள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மஸ்ட் பீல முதல்ல இருக்கக்கூடிய மஸ்ட் ஆனது நாம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி ஒருவர் ஒரு வேலையை அதேதான் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயமா சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பீயை பத்தி நாம சொல்லவே வேண்டியதில்லை. பி கேர்ஃபுல், பி ரெடி, பி குவாய்ட், இந்த மாதிரிலாம் இப்படி இரு அப்படி இருங்கிற மீனிங்ல மட்டுமே இந்த பியை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும் பிளஸ் பி இரு அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒன்னா யூஸ் பண்றப்போ அதேதான் இருந்தே ஆக வேண்டும், இது இப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயமா இப்படித்தான் இருந்தாகணும்னு கன்ஃபார்மா சொல்றதுக்காக யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் பைக் மஸ்ட் பி ஜெப்ஸ். இந்த பைக்கானது ஜெப் உடையதாக தான் இருந்தே ஆக வேண்டும். ஆனால் மஸ்ட் டு பி தேர் இன் தி ஜர்னி. பயணத்தில் ஆனாலும் இருந்தே ஆக வேண்டும். We must be ready for the exam. நாம் தேர்வுக்கு தயாராக இருந்தே ஆக வேண்டும். The box still must be there where you kept it. பாக்ஸ் பெட்டியானது நீ எங்கே வைத்தாயோ அங்கேதான் இருந்தே ஆக வேண்டும். He must be the person whom you have been searching for 2 days. இவர்தான் நீங்கள் 2 நாட்களாகவே தேடி வந்திருக்கக்கூடிய நபராக இருந்தே ஆக வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இந்த மஸ்ட் பி ஆனது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்போ இப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றதுக்காக யூஸ் பண்றோம். அடுத்ததா இதை நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்போவும் however the shopkeeper must not be stingy for this much. என்ன இருந்தாலும் கடைக்காரரு இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்கவே கூடாது. The people must not be foolish anymore. மக்கள் இதுக்கு மேலையும் முட்டாள்களாக இருக்கவே கூடாது. You must not be with him while wandering throughout places. நீ ஊர் சுத்தும் போது அவனோடு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இந்த மஸ்ட் பி ஆனது சாதாரணமா சொல்றப்போ பாசிட்டிவ்ல ஒருவர் இப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும்ங்கிறத குறிப்பிடுது. அதுவே நெகட்டிவ்ல வர்றப்ப இருக்கவே கூடாது, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிறத குறிப்பிடுது. அடுத்ததா இந்த மஸ்ட் பி எடுத்துட்டு போய் அப்படியே கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்றப்போ if George tries to get the first prize he must be strong enough in the game. ஜார்ஜ் ஆனவன் முதல் பரிசை பெற முயற்சிக்கிறான் எனில் அவன் ஆட்டத்தில் வலிமையானவனாக இருந்தே ஆக வேண்டும். If the minister wants to be glorious even after death he must be faithful for the people and the nation. அமைச்சரானவர் அந்த வகையிலே செத்ததுக்கு பின்னாடியும் புகழோடு இருக்க விரும்புகிறார் எனில் அவர் மக்களுக்கும் நாட்டிற்கும் நம்பிக்கையானவராக இருந்தே ஆக வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் ஆகணும்னா இப்படியெல்லாம் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மஸ்ட் ஆனது கண்டிஷன் போட்டு சொல்றப்போ இந்த இஃப் கிளாஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷனல் கிளாஸும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல நாம எல்லாருமே ஏதாச்சும் ஒன்ன கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்ததா இந்த மஸ்ட் பி ஆனது நாம இது வரைக்குமே வெறுமனே மஸ்ட் பீன் மட்டும் யூஸ் பண்றப்போ இது இப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டுமே குறிப்பிடுது. இது பத்தாதுன்னு இதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லயே
இந்த must be-ய வேற ஒரு விதமாகவும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி வெறுமனே must be-ன்னு மட்டும் இல்லாம இதோட சேர்த்து நாம எல்லாருமே V3ன்னு தப்பா படிச்சுட்டு வந்த அந்த past participle form of main verb. எதுக்காக இத V3ன்னு சொல்லக்கூடாது, அது தப்பா அப்படின்னா தப்பு தான். ஏன் எதுக்குங்கிற விளக்கம் எல்லாமே நாம ஏற்கனவே verb playlistக்குள்ள மறைக்கப்பட்ட 5 forms of main verb அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு வீடியோல ஏற்கனவே சொல்லியாச்சு. verb videos playlistோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்க போயிட்டு அந்த வீடியோவை தேடி இதற்கான விளக்கத்தை தாராளமா தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு, இப்போ இந்த must be plus past participle சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபார்மேட்டை passive voiceல தான் அடிக்கடி பார்த்திருப்போம். எப்படிங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. The criminals must be severely punished by the courts. குற்றவாளிகள் நீதிமன்றங்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒருவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சாதாரணமா சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அதையே பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்றப்போ ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படுகிறது இந்த மாதிரி மாறும். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய must be யூஸ் பண்றப்போ கண்டிப்பா இந்த வேலை செய்யப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடும். அப்படிதான் இந்த எக்ஸாம்பிள்ல கண்டிப்பா தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு கன்ஃபார்மா குறிப்பிடுது. The parcel must be sent within 3 days. பார்சலானது 3 நாட்களுக்குள் அனுப்பப்பட்டே ஆக வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் must be plus past participle form of main verbs இருக்கக்கூடிய punished, sent இது மாதிரியான verbs எல்லாத்தையுமே யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா குறிப்பிடும். அடுத்ததா இந்த must be ஆனது இங்கிலீஷ்ல இன்னும் ஒரே ஒரு டென்ஸ்ல மட்டுமே வரும். அதாவது இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு அடுத்தது என்னன்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க, அதேதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அங்க இந்த must be யூஸ் பண்றப்போ the machines must be working well. இந்த மாதிரி கண்டினியூஸ்ல வர்றப்போ must be plus working ing verb சொல்லக்கூடிய present participleயும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இதோட மீனிங் நீங்களே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதேதான், எந்திரங்கள் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தே ஆக வேண்டும். இந்த மாதிரி தான் குறிப்பிடும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த must be பத்தி ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். முதல்ல இந்த must be ஆனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சாதாரணமா வர்றப்ப இது இப்படித்தான் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிடுது. அடுத்ததா நெகட்டிவ்ல வந்தப்போ இது இப்படி இருக்கவே கூடாதுங்கிறத குறிப்பிட்டது. மூணாவதா கண்டிஷன் போட்டு சொன்னப்போ இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டது. லாஸ்டா இந்த must be எக்ஸ்ட்ராவா 2 விதமா யூஸ் பண்ணி பார்த்தோம். ஒன்னு, அதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்றப்போ பாசிவ் வாய்ஸ்ல ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கறதையும், அடுத்ததா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த must be யோட சேர்த்து ing verb சொல்லக்கூடிய present participle form of main verb யூஸ் பண்ணப்போ இந்த வேலையானது இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தே ஆக வேண்டும் அப்படியும் 2 விதமா எக்ஸ்ட்ராவா குறிப்பிட்டதை ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இது மாதிரியே குவாசி செமி மாடல் ஆக்சிலரிஸ்னு சொல்லக்கூடிய இந்த யூஸ்ட் டு, டேட் டு, ஆட் டு, நீட் டு, இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இந்த ஹாவ் டு எல்லாத்தையுமே எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கிறத அடுத்தடுத்து இது மாதிரியே டீடைலா தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த must be உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனல். இந்த சேனல் இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட் வரக்கூடிய நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வொக்காபுலரி எல்லாம் சரியா சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்களும் அப்படியே தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனல் Intellect.